வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 12ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ கிளாஸ்க்குள்ள போற முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில பிப்ரவரி 11ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் மக்களே. Which state launched the Braille version of Indian Constitution? இந்திய அரசியலமைப்பின் பிரெய்லி பதிப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. அடுத்த கேள்வி, where will the first wave summit be held? முதல் வேவ் உச்சி மாநாடு எங்கு நடைபெறும் அப்படின்னா மகாராஷ்டிரால மும்பைல நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Where was the 8th edition of பரீட்சா பே சர்ச்சா held? 8வது பரீட்சா பே சர்ச்சா எங்கு நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லியில. அடுத்த கேள்வி, when was the national commission for சஃபாய் கரம்சாரிஸ் established? தேசிய துப்புரவு தொழிலாளர் ஆணையம் எப்போ நிறுவப்பட்டது? 1994ல. நான் இதை சொன்னேன் என்னன்னா, ஆரம்பிக்கும் போது இது வந்து ஸ்டாச்சுரி பாடி சட்டப்பூர்வ அமைப்பாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2004ல அந்த அந்த அந்தஸ்து அந்த அந்தஸ்து வந்து போயிடுச்சு. அந்த ஆக்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? சோ இப்போதைக்கு இது வந்து என்ன பாடி அப்படின்னா நான் ஸ்டாச்சுரி பாடி. ஓகேவா? அதாவது சட்டப்பூர்வ அமைப்பு அல்ல. நான் ஸ்டாச்சுரி பாடி அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஜூமர் டான்ஸ் ஃபெஸ்டிவல்? உலகின் மிகப்பெரிய ஜூமர் நடன விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா அஸ்ஸாம்ல. அடுத்த கேள்வி, சைக்ளோன் 2025 அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் இடையே நடைபெறும் கூட்டு ராணுவ பயிற்சி ராஜஸ்தான்ல நடைபெறுது. சாகித்ய அகாடமி விருது டோக்ரி மொழிக்கு யார் வாங்கியிருக்காங்கன்னா சமன் அரோரா. இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ், அதே மாதிரி வந்து யுனானி தினம், உலக நோயுற்றோர் தினம், பாதுகாப்பான இணைய தினம் எல்லாமே பிப்ரவரி 11ஆம் தேதி தான். இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம் மக்களே. பிப்ரவரி 12ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய, அதாவது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய இல்ல, இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ஒரு பேர்ட் சான்சுரி மாதிரி ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியும், திருச்சி பேர்ட்ஸ் பார்க். ஓகேவா? சோ திருச்சி பேர்ட்ஸ் பார்க் ஓபன் பண்ணி வச்சது யார் அப்படின்னா நம்மளுடைய துணை முதல்வர். என்ன அப்படிங்கறது உள்ள போய் பார்த்துடலாமா? வேர் வாஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஏவியரி இனாகிரேட்டட்? இந்தியாவின் மிகப்பெரிய பறவை கூடம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா திருச்சி மாவட்டத்துல. எக்ஸாக்டா எங்க அப்படின்னா கம்பரசம்பேட்டை. கம்பரசம்பேட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? சோ நம்ம திருச்சியில இருக்கவங்க எல்லாம் தெரியும். சோ ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ரீல் எல்லாம் பார்த்தேன் இந்த திருச்சி பேர்ட் பார்க்கு. யாராவது பார்க்கல அப்படின்னா, ஏதாவது வீக்கெண்ட் ஏதாவது ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா போய் ஒரு வாட்டி பாருங்க. கம்பரசம்பேட்டையில தான் இது அமைந்திருக்கு. கிட்டத்தட்ட பெருசுன்னு சொல்லும்போது எவ்வளவு பெருசு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 60,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கா மக்களே. அந்த அந்த பேர்ட் பார்க்கு மற்றும் அந்த ஏவியரின்னு சொல்லக்கூடிய இது வந்து 60,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. எத்தனை பறவைகள் அங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,000 பறவைகளுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பறவைகளுக்கு மேல இருக்கு? நமக்கு 2,000 பறவைகளுக்கு மேல இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 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 இப்போ திருச்சியில 2-3 விஷயங்கள் பார்த்தோம். அதுவும் முக்கியமா மணப்பாறை அப்படிங்கிற இடத்துல என்ன ஞாபகம் இருக்கா? அந்த மணப்பாறையில வந்து மணப்பாறை வந்து முறுக்குக்கு ஃபேமஸ். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன நடந்து அந்த ஸ்கவுட், அதாவது இந்த பாரத் ஸ்கவுட் அண்ட் கைடுடைய வைர விழா நமக்கு ஞாபகம் இருக்கா? சோ வைர விழா நடைபெற்றது அப்படிங்கறத பார்த்தோம் மணப்பாறையில. சோ இதெல்லாம் நமக்கு. அதே மாதிரி இந்த பறவைகள்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுல வந்து இப்போ ராம்சார் தலங்கள் 20, சமீபத்துல சேர்த்த 2 என்ன அப்படின்னா வந்து ஒண்ணு வந்து சக்கரக்கோட்டை, இன்னொன்னு வந்து தேர்த்தங்கள். ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு ராமநாதபுரத்துல இருக்கு. ஓகேவா? சோ சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராமநாதபுரம். ஏன்னா பறவைகள் சரணாலயம் எல்லாம் எக்ஸாம்ல கேக்குறாங்க. குரூப் 2A மெயின்ஸ்ல கூட கேட்டாங்க. ஓகேவா? நம்ம கிளாஸ்ல இருந்து வெள்ளோடு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் அப்படியே வந்துருது. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம யாராவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம வந்து ஒரு கால் பண்றோம் அப்படின்னா நம்ம யாருக்கு ஐ மீன் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா எதுக்கு கால் பண்ணுவோம்? 108க்கு கால் பண்ணுவோம். ஓகேவா? ஆனா அந்த 108 ஆம்புலன்ஸ் வந்து புக் ஆச்சா, வந்துட்டு இருக்கா, எங்க வந்துட்டு இருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது. அது வந்தாதான் உண்டு. இல்ல போன் பண்ணி நம்ம கேட்டுட்டு இருக்கணும் அந்த டிரைவர் கிட்ட. ஓகேவா? சோ இப்படிப்பட்ட டைம்ல நமக்கு அந்த அந்த அத இப்ப நமக்கு ஸ்விக்கி, சொமேட்டோல எல்லாம் நம்ம ஃபுட் எங்க வந்துட்டு இருக்குன்னு வரைக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு ஏதாவது ஆப் இருக்கான்னு கேட்டா இதுக்கும் ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க மக்களே. 108 ஆம்புலன்ஸ் புக் பண்றதுக்கு, எங்க வந்துட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ். இந்த ஆப் ஒரு மொபைல் ஆப். இதோடைய பெயர் வந்து அவசரம் 108 தமிழ்நாடு.
அவசரம் 108 தமிழ்நாடு அப்படிங்கிறதா இந்த ஆப் உடைய நேம். ஸோ நேம் த ஆப் லான்ச் ஃபார் 108 ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ்க்காக தொடங்கப்பட்ட செயலி யாது அப்படின்னா அவசரம் 108 தமிழ்நாடு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 108 ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போ, அதாவது எப்போ நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பட்டது செப்டம்பர் 15 2008. ஓகேவா? அப்போ 108 ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படி கிடையாது. அது வந்து ஓவராலா இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. முதல்ல இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை இந்தியால முதல்ல எந்த மாநிலத்துல வந்துச்சு அப்படின்னா ஆந்திரால. ஆந்திரால 2005லயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இப்ப நீங்க 108 அப்படிங்கப்போ நீங்க வந்து ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா மட்டும் நீங்க கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. அது 108 அப்படிங்கிறது ஆம்புலன்ஸ தாண்டி அது வந்து ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ். ஓகே. 108 அப்படிங்கிறது ஒரு அவசர சேவைக்காக. அது வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு ஃபயர் இதா இருக்கலாம். இந்த மாரி என்ன ஒரு அவசரமா இருந்தாலும் 108க்கு நீங்க கால் பண்ணலாம். ஃபயரு, ஏதாவது ஹெல்த் எமர்ஜென்சி என்ன மாரி என்ன எமர்ஜென்சிக்குனாலும் நீங்க கால் பண்ணலாம். 108 20 நிமிஷத்துல உங்ககிட்ட வந்துருவாங்க. எவ்வளவு நிமிஷம்? 20 மினிட்ஸ். ஓகேவா? 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது அவங்க வெப்சைட்ல குறிப்பிட்டிருக்க அந்த டைம். ஸோ அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது எக்ஸாம் நமக்கு கேட்கலாம். அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேசிய செய்திகள் போயிடலாம் மக்களே. நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா எனர்ஜி வீக் இது ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின் வந்து நிறைய வாட்டி கேட்பாங்க. ஒவ்வொரு வாட்டி இந்தியா எனர்ஜி வீக், அதாவது இந்திய ஆற்றல் வாரம் அப்படிங்க எரிசக்தி வாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க மக்களே. அந்த தேதியும் முக்கியம், அதாவது வாரம் எந்த 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 நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் அப்படிங்கிறது முக்கியம், எங்கு நடைபெறுது அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? சோ இந்த வருடத்துக்கான இந்திய எரிசக்தி வாரம் இந்தியா எனர்ஜி வீக் அப்படிங்கிறது பிப்ரவரி 11ல இருந்து 14 வரை கண்டக்ட் பண்றாங்க. இது ரொம்ப முக்கிய மக்களே. பிப்ரவரி 11 to 14. ஓகேவா? சோ இந்திய எரிசக்தி வாரம் எங்க நடைபெறுது அப்படின்னா டெல்லியில, புது டெல்லியில வந்து யாஷு பூமி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. யாஷு பூமி, அந்த யாஷு பூமியில தான் இது நடைபெறுது அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ போன வருஷம் 2024ல எங்க நடைபெற்றது அப்படின்னா கோவால, 2023ல எங்க நடைபெற்றது அப்படின்னா பெங்களூர்ல. ஓகேவா? சோ இப்போ வந்து டெல்லியில் நடைபெறுது. எரிசக்தி வாரம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு. இது ஒரு நோய், யானை கால் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். சோ அந்த நோய் வந்து எப்போ ஒழிப்பதற்கு இந்தியா வந்து இலக்கு வச்சிருக்காங்க? வாட் இஸ் இந்தியாஸ் டார்கெட் டு எலிமினேட் லிம்பாட்டிக் பிலாரிசிஸ்? நிணநீர் யானைக்கால் நோயை ஒழிப்பதற்கான இந்தியாவின் இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவுடைய இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2027க்குள்ள இந்த நோயை ஒழிச்சிடணும் அப்படின்னு. சோ இப்போ வந்து ஒரு ஆய்வறிக்கை எடுத்திருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 111 மாவட்டங்கள்ல இந்த நோயுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அந்த 13 மாவட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நமக்கு தெற்குல இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இங்கெல்லாம் வந்து இந்த நமக்கு இந்த யானைக்கால் நோய் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ இதுல நம்ம தமிழ்நாடும் அதிகம் தான். அதனால இதை வந்து ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க 2027. இதே மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் அதை ஒழிக்கிறதுக்கான டார்கெட் வச்சிருப்பாங்க மக்களே. இப்ப மலேரியா ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேரியா வந்து நமக்கு 2030க்குள்ள ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது நமக்கு காச நோய், டியூபர் குளோசிஸ் காச நோய் அப்படிங்கிறது 2025. சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாம் எங்கேயாச்சும் கேட்பாங்க. லிம்பாட்டிக் பிலாரிஸ் 2027 அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட் சர்வதேச செய்திகள். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரே ஆர்மி இதுவா இருக்கு. சோ என்ன அப்படிங்கறத பாத்துடலாமா? சோ ஆர்மி பத்தி ஒரு நியூஸ், அதாவது இந்தியன் ஆர்மி இல்ல, இது வேற ஊர்ல உள்ளவங்க. சோ என்ன அப்படின்னா விச் கண்ட்ரி லான்ச் த ஆபரேஷன் டெவில் ஹண்ட்? ஆபரேஷன் டெவில் ஹண்ட் தொடங்கிய நாடு எது அப்படிங்க. டெவில்னா என்ன? டெவில்னா சாத்தான். சாத்தான வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி எங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ். இந்த இடத்துல அவங்க சாத்தான்னு யார குறிப்பிடுறாங்க, டெவில் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா, சோ அங்க இருந்து தப்பிச்சு இந்தியா வந்து இந்தியால தஞ்சம் புகுந்து இருக்கக்கூடிய அங்க முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தான் டெவில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது மறுபடியும் அங்க சில பிரச்சனை கலவரம் ஆச்சு. யாருக்கலாம் அப்படின்னா ஷேக் ஹசீனா ஆதரவாளர்களுக்கும் அந்த ப்ரொடெஸ்டர்ஸ்க்கும். ஓகேவா? சோ அதனால இந்த ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவாளர்கள் எல்லாரையும் வந்து பிடிக்கிறது தான் வந்து இந்த ஆபரேஷன் டெவில் ஹண்ட். சோ லாயலிஸ்ட் ஆஃப் ஷேக் ஹசீனாவுடைய
ஆதரவாளர்கள்லாம் புடிச்சு ஜெயில்ல போடுங்க சார் அப்படிங்கிறது தான் இந்த பங்களாதேஷோட ஆபரேஷன். சோ இப்போ பங்களாதேஷ் வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஆர்மி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அங்க வந்து சீஃப் அட்வைசர் ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னா முகமது யூனுஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இவர பத்தி நெறைய. இவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர். சோ இவர் தான் வந்து இவருடைய மேற்பார்வையில போயிட்டு இருக்கு. ஆனா அங்க ஃபுல்லாவே வந்து இவங்க தான். ஆர்மி தான். ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம். இந்த அமெரிக்கா வந்து டெய்லி ஒரு அதாவது அமெரிக்கால நேத்து நியூஸ் பார்த்தேன். தனியா ஒரு கொஸ்டின் போட்டு இவருக்கெல்லாம் கொஸ்டின் ட்ரம்ப்புக்கெல்லாம் கொஸ்டின் போடணும்னா அது ட்ரம்ப் அதாவது ட்ரம்ப் கரண்ட் அஃபேர்ஸ்னே ஒண்ணு தனியா எடுக்கணும் போல. டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ், எஸ்எஸ்சி, ரயில்வே கரண்ட் அஃபேர்ஸ் மாரி ட்ரம்ப்புக்குன்னு. யுஎஸ்ஏல இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அது எவ்வளவு நம்ம அமெரிக்காவை என்ன சொல்லுவோம்? அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு எல்லாமே சொல்லுவோம். ஓகேவா? ஆனா இப்ப அமெரிக்கா வந்து ஒரு மாரி ட்ரம்ப் இதுல ஒரு மாரி போயிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் பிளாஸ்டிக் வந்து கேடு அப்படின்னு. அமெரிக்கால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எல்லாத்தையும் பேன் பண்ணியிருந்தாங்க. பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கு பதில் பேப்பர் ஸ்ட்ரா தான் பயன்படுத்தணும் அப்படின்னு. இப்போ வந்து என்ன பேப்பர் ஸ்ட்ராலாம் வேலைக்கு ஆகாது. பேப்பர் ஸ்ட்ரா இது பண்ணிடுங்க. பிளாஸ்டிக் ஸ்ட்ராவ மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் முடிவெடுத்திருக்காரு. ஓகேவா? அதாவது எல்லாமே இந்த மாரி தான். ஒரு மாரி தலைகீழா தான் டைவடிப்பேன் அப்படிங்கிற மாரி தான் ட்ரம்ப் அடிப்பாரு. சோ இப்படிதான். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் கேட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது. நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல்ல டைரக்டர் பதவி எஃகு அமைச்சகத்தின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஐஆர்எஸ் ஆபீசர் மைமூன் ஆலம் அவர்களுக்கு தான் இது கிடைச்சிருக்கு இந்த இயக்குனர் பதவி. இந்த எஃகு அமைச்சர் யாரு மினிஸ்டர் யார் இந்த ஸ்டீலுக்கு மினிஸ்டர் யார் அப்படின்னா ஹெச்டி குமாரசாமி. எஸ்டி குமாரசாமி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிறது. இந்த கமலினி சுப்பிரமணியலாம் யாரு அப்படின்னா இப்போ நம்ம இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அண்டர் 19ல வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கல்ல T20 வேர்ல்ட் கப் மலேசியால. சோ அதுல இந்தியன் டீம்ல இருந்த தமிழ் பெண். ஓகேவா? இந்தியன் டீம்ல இருந்த தமிழ் பெண் தான் இந்த கமலினி அப்படிங்கிறது. சுப்பிரமணி யாரு அப்படின்னா வந்து இப்போ கொக்கோல வந்து இந்தியா ஜெயிச்சாங்கல்ல வேர்ல்ட் கப் கொக்கோ வேர்ல்ட் கப் அதுல அந்த அணியில இடம்பெற்றிருந்த ஒரு தமிழ் பையன் தான் சுப்பிரமணி. ஓகேவா? சோ கமலணி சுப்பிரமணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஜிதேந்திர பால் சிங் நம்ம பார்த்தோம். அதாவது இந்தியாஸ் அம்பாசிடர் டு இஸ்ரேல். இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் தான் வந்து ஜிதேந்திர பால். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல பாஸ்போர்ட் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க மக்களே. நம்ம ஆல்ரெடி பார்த்தேன் அப்படின்னா இந்தியாவுடைய ரேங்க் 85 அப்படின்னு இப்ப மறுபடியும் இந்தியாவுடைய ரேங்கை மாத்திட்டாங்க. என்ன அதனால தான் இதை மறுபடியும் பாக்குறோம். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025? ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு 2020 இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய புது இடம் 80. முன்னாடி 85 இருந்து இப்ப மறுபடியும் 80. அதை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அது இது ஹென்லி பாஸ்போர்ட் எத்தனை மாசத்துக்கு ஒருக்கா மாத்துவாங்கன்னு தெரியல. திடீர்னு அப்பப்போ அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ 80 அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான இது. இதுல முதலிடம் எப்பவுமே அதேதான். அது மாறதாவே இல்ல. முதலிடம் வந்து சிங்கப்பூர் வந்து அப்படியே இருக்கு. சோ அதை வச்சு கிட்டத்தட்ட வந்து 200 199 நாடுகள் கிட்ட விசா இல்லாம போலாம். ஓகேவா? அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் பார்த்துலாம். சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். எந்த எந்த நாட்டில் உள்ள மிஷன் என்ன மிஷன் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் இஸ் செட் டு லான்ச் மிஷன் பண்டோரா. ஓகேவா? இந்த பண்டோரா திட்டத்தை தொடங்க உள்ள அமைப்பு எது அப்படின்னா நாசா. நாசானா என்னது? நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் பெரியவங்க கேட்க மாட்டாங்க. நாசா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய இப்ப நமக்கு வந்து இந்தியாவுக்கு எப்படி இஸ்ரோ அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து அமெரிக்காவுக்கு வந்து நாசா. ஓகேவா? இந்த மிஷன் பண்டோரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது நம்ம இந்த சோலார் சிஸ்டம் இருக்குல்ல நம்ம சோலார் சிஸ்டம் அந்த நம்ம நம்ம சூரியன் பிளஸ் அந்த 8 கோள்கள் இருக்குல்ல தாண்டி வெளியே நிறைய இப்ப நம்ம எர்த் ஒரு பிளானட் மெர்க்குரி ஒரு பிளானட் இதே மாதிரி இதை தாண்டி வெளியே நிறைய பிளானட்ஸ் இருக்கும். வெளியே நிறைய கோள்கள் இருக்கும். சோ அது எக்கச்சக்கமான அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த கோள்கள் எல்லாத்தையும் புறக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புறக்கோள்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 5800க்கும் மேற்பட்ட புறக்கோள்கள் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த எக்ஸோ பிளானட்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ஓகேவா அங்க உள்ள வளிமண்டலத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதற்கான ஒரு திட்டம் தான் மிஷன் பண்டோரா. எப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமா. சோ என்ன தொலைநோக்கி மூலமா
ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் தொலைநோக்கி மூலமா தான் இதை ஆராய்ச்சி பண்ண போறாங்க. எந்த ஆராய்ச்சி அப்படின்னா அங்க வேற ஏதாவது ஒரு பிளானட்ல போயிட்டு நம்மளால வாழ முடியுமா, தண்ணி இருக்குதா, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான். ஓகேவா? சோ இதான் மிஷன் பண்ண 2025ல லான்ச் பண்ண போறாங்க. அடுத்த முக்கியமான தினங்கள் போயிடலாம். முக்கியமான தினங்கள்ல இன்னைக்கு நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே, தேசிய உற்பத்தி திறன் தினம் பிப்ரவரி 12ஆம் தேதி கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில்னு ஒண்ணு இருக்கு. தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில் அப்படின்னு இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 12 1958. சோ அந்த நாளை குறிப்பிட்டு தான் வந்து நம்ம அந்த உற்பத்தி திறன் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு? நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சிலுடைய நியூ டெல்லியில தான் இருக்கு. ஓகேவா? பிப்ரவரி 12 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டெய்லி இப்ப தினம் ஒரு திட்டம் பார்ப்போம். தினம் ஒரு திட்டம்ல இன்னைக்கு பார்க்கக்கூடியது கிசான் கிரெடிட் கார்டு. அதாவது நம்ம திட்டம்ங்கிறது ரொம்ப ஃபுல்லா உள்ள போய் அலசி ஆராய போறது இல்ல. எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்ப்போம். எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்கிற விஷயங்கள். ஓகேவா? சோ கிசான் கிரெடிட் கார்டு வந்து என்ன என்ன கேள்வி வரும் அப்படின்னா, சோ கேள்வி என்னன்னு பார்க்க முன்னாடி மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு அப்படியே வீடியோ பாருங்க. இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்? ரொம்ப முக்கியமானது 1998. இந்த திட்டம் எப்போ 1998. சோ கிரெடிட் கார்டு சொல்லும்போது என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ அது விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது இப்போ ஒரு சீடு விதை வாங்கணுமோ இல்ல வந்து ஒரு ஒரு உரம் வாங்கணுமோ அதுக்கு வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? சோ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய டேட்டா 1998. சோ விவசாயிகள் கிசானு சீடு ஃபர்டிலைசர் இந்த மாதிரி நமக்கு விவசாய சம்பந்தமான விஷயங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு பயன்படும். 1998 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கமெண்ட் யுவர் ஆன்சர்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 3 4 1 2. இப்போ இன்னைக்கான கேள்வி ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடுங்க. பாக்டீரியா ப்ரொகாரியோட் அதாவது தொன்மையுட்கருவீரி, புரோட்டிஸ்டா மஷ்ரூம் காளான், பிளான்டே ஆங்கியோஸ்பேம், அனிமேலியா மைக்கோபிளாசம். இதுல எதெல்லாம் வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும் மக்களே. ஸோ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வைப்போம். இதே மாதிரி மாசத்துக்கு 4 வீக் பிடிஎஃப் 4 வீக் டெஸ்ட் வரும். அதே மாதிரி இது 4 வீக் முடிஞ்சோடனே மந்த்லியும் கிளப் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். மந்த்லி டெஸ்ட்டும் வைப்போம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும் மக்களே. இதோட மெட்டீரியல் பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆனது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் இருக்கும், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும், கிளாஸ்ல சொல்லாத இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் இதெல்லாம் நம்ம இதுல வந்து ஆட் பண்ணி கொடுப்போம். இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. இதுல இம்பார்ட்டன்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெட் வச்சு ஹைலைட் பண்ணிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், கீழே தமிழ்லயும் கொடுத்துருப்போம் மக்களே. டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் லிங்க்கும் அனுப்புவோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து பிடிஎஃப்பும் இருக்கும். இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கீ தனியா கொடுத்துருப்போம், எக்ஸ்பிளனேஷன் தனியா, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டீடைலா இருக்கும். ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ண 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் இதை மட்டும் படிச்சாலே போதும். இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் உள்ளதை அனுப்பிடுவோம். அதாவது கிளாஸ் அந்த பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் அனுப்பிடுவோம். அடுத்த வாரத்துல இருந்து ரெகுலரா ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் இருக்கு. டெலிகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டே இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணுங்க வரும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிஏ டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் சொல்லும்போது இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ், நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ் டப்புன்னு போடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பறவை கூடம் எங்க அப்படின்னா நமக்கு திருச்சியில கம்பரசம்பேட்டையில. 108 ஆம்புலன்ஸ்க்கான செயலி அவசரம் 108 தமிழ்நாடு. இந்திய எரிசக்தி வாரம், இந்திய எனர்ஜி வீக் எங்க நடைபெற்றது அப்படின்னா நமக்கு நியூ டெல்லியில. அடுத்த கேள்வி, இந்த யானைக்கால் நோயை ஒழிப்பதற்கான இலக்கு ஆண்டு 2027. ஆபரேஷன் டெவில் ஹண்ட் அப்படிங்கிறது பங்களாதேஷ் ஆரம்பிச்சது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல்ல டைரக்டர் வந்து மைமூன் ஆலம். அடுத்த கேள்வி, இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்க் 80. மிஷன் பண்டோரா நாசாவினுடைய மக்களே. தேசிய உற்பத்தி தினம் பிப்ரவரி 12.
வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ புடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு காலையில 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.